இந்த பிரபஞ்ச நோக்கம், இந்த கேள்விகள் இவங்களுக்குள்ளேயே எழும்பேல்ல. அந்த கேள்வி எழும்புற வரைக்கும் இவன போட்டு நான் கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன். இவன போட்டு நான் சஃபர் பண்ண வச்சுட்டே இருப்பேன். இவன் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறானோ, அதுக்கு முன்னால ஒரு முட்டுக்கட்டைய போட்டு, நான் இவன கேள்வி கேட்க வைப்பேன். என்னட்ட கேள்விய கேளுண்டா அது எது எல்லாத்தையும் செய்யுதான்னு அவன் அதுட்ட கேள்விய கேட்கல. அதுட்ட கேள்விய கேட்காம, ஏன் இப்படி முரண்பாடா? ஏன் இப்படி சஃபரிங் பண்ணிக்கொண்டு, ஏன் ஏதோ செய்ய போனா நேரம் இல்லாம ஏதோ ஒண்ணு தடுக்குதே, தடுக்குதே, தடுக்குதே. ஏன்டா அது பிரபஞ்சம் நீ கேள்வி கேட்கிற வரைக்கும் நான் உன்ன தடுத்துக் கொண்டே இருப்பேன். நீ நீ எவ்வளவுதான் முக்கினாலும், முயற்சி செஞ்சாலும் நான் தடுத்துக் கொண்டே இருப்பேன். நீ நீ என்ன செய்ய போற பாப்போம். இப்ப இந்த கேள்விக்கு வாரேன். ஏன் இந்த பிரபஞ்சம், ஏன் இவ்வளவு அரசியல், ஏன் இந்த சிஸ்டம் இப்படி இருக்குது? ஏன் இப்படி நான் ஒரு 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 ஓட்டத்தில் இருக்கிறேன். நான் ஏன் எனக்கு உண்மையா என்ன தேவை? உண்மையா என்ன தேவை? இது கேள்விப்பட்டிருக்கேன். நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். அன்டில் ஒழுங்கான பதில் வர்ற வரைக்கும் ஐ ஆஸ்க்ட் பீப்பிள் தட் உங்களுக்கு என்ன வேணும்? செய்ய ஏதோ ஒரு விஷயத்த நான் திருப்பியும் கேட்பேன். உங்களுக்கு உண்மையா என்ன வேணும்? வடிவா யோசிச்சு சொல்லுங்க. டைம் எடுங்க. இட் டசன்ட் மேட்டர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்கன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன வேணும் என்ற கேள்வி எப்பயாவது உங்களுக்கு கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு உண்மையா என்ன வேணும்? உண்மையா எனக்கு என்ன வேணும்?